ஏசாயா அதிகாரம் 3. இதோ, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியையும், யுத்த வீரனையும், நியாயாதிபதியையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியையும், மூப்பனையும், 50 பேருக்கு அதிபதியையும், கணம் பொருந்தினவனையும், ஆலோசனைக்காரனையும், தொழில்களில் சாமர்த்தியமுள்ளவனையும், சாதுரியனையும் விளக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாயிருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமை ஆனவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்கத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பெலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக இன்று நாம் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இதிலே 2ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியையே பார்க்கிறோம்.
நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஏசாயா 2 முதல் 5 அதிகாரம் வரையிலேயும் ஒரே விதமான தீர்க்க தரிசன பகுதி காணப்படுகிறது. இந்த 3 அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம் மற்ற தேசத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் பொருந்தும் என்றாலும் இது குறிப்பாக இஸ்ரவேலுக்கே சரியாக பொருந்துகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இஸ்ரவேலை சுற்றியுள்ள பகுதிகளை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. அவைகளிலே பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவைகளின் மீது நிறைவேறிவிட்டன. இருந்த போதிலும் நாம் இங்கே ஒரு காரியத்தை குறித்து கவனித்து பார்க்க வேண்டும். மற்ற எல்லா நாடுகள் மீதும் வருகின்ற நியாய தீர்ப்பை விட இஸ்ரவேல் தேசத்திற்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பு மிகவும் கடுமையானதாக, தீவிரமானதாக இருக்க காரணம் என்ன? ஏனென்றால் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் விசேஷித்த விதத்திலே தனக்கென தெரிந்தெடுத்திருந்தார். மேலும் இந்த தேசம் தேவனோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டதாக இருந்தது. இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அவருடைய பொறுப்பை அதிகமாக்கின. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இஸ்ரவேலை தேவன் விசேஷித்த ஜனமாக தெரிந்தெடுத்த போது அவர்களிடம் விசேஷித்த காரியங்களை எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் தவறிவிட்டது. அதனை சுற்றிலும் உள்ள நாடுகளை காட்டிலும் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய அதிக வெளிச்சத்தை பெற்றிருந்தது. ஆனால் ஒளியை அவர்கள் தள்ளிவிட்டதாலே அது அதிக தண்டனையை அவர்களுக்கு கொண்டு வருகிறதாய் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட காரியத்தையே நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் அதற்காக மண்ணுக்குள் தலையை விட்டு மறைத்துக் கொண்டு தான் முழுவதும் மறைந்து விட்டதாக நம்புகிற தீக்கோழியைப் போல் நீங்கள் இருக்கக்கூடாது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நியாய தீர்ப்பை பற்றிய உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவன் பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவர் பாவத்தை எதிர்காலத்தில் தண்டிக்கப் போகிறது மட்டுமல்ல, பாவத்தை முன்பே தண்டித்து விட்டவராகவும் காணப்படுகிறார். அதற்காக அவர் வருந்துகிறவரும் அல்ல. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா காலத்தில் உள்ளவை. அவைகள் பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன. இந்த கடைசி காலத்தில் காணப்படுகின்ற அநேக காரியங்களும் இதிலே சொல்லப்பட்டுள்ளன. அதன் நிறைவேறுதலும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் வருகிறதா இருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தின் மீது மட்டுமல்ல, உலகத்திலுள்ள அனைத்து தேசங்களின் மேலும் வருகிறதா இருக்கிறது. இந்த 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முதல் 15 வசனங்கள் பலவீனமான அரசாட்சியை குறித்தும் பெண்ணின் உடையை குறித்தும் சொல்வதை காண்பீர்கள். இதை பார்க்கும்போது இது சம்பந்தமில்லாத கருத்துக்கள் போன்று தோன்றலாம். ஆனால் அவை ஒன்றுக்கொன்று சம்பந்தமுள்ளவைகளாகவே காணப்படுகின்றன. சரியான திறமையான அரசன் இல்லாததினாலேயே பலவீனமான அரசாட்சி காணப்படுகிறது. அரசியின் ஆட்சியினாலே இப்படிப்பட்ட ஆட்சி தோன்றுகிறது என ஏசாயா கூறுவதை காண்கிறோம். அவர் கூறும் வார்த்தைகளின் அர்த்தத்தையும் இப்பொழுது பார்ப்போம். ஏசாயா 3 அதிகாரம் 1 வசனம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும். இது எருசலேமையும் யூதேயாவையும் பற்றி சொல்கிறது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைக்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் மிகவும் முக்கியம் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பஞ்சம் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே உண்டான தண்டனையே ஆகும். வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் 13 பஞ்சங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் இஸ்ரவேல் தேசத்தின் மீது தேவன் அனுமதித்தவையே. அவர் கொடுத்த நியாய தீர்ப்புகள் தான் அவை. ஏசாயா 3 அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியமுள்ளவனையும் சாதுரியனையும் விலக்குவார். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டும் விலக்காமல் சிறந்த தலைவர்களையும் நீக்கப் போகிறதாக சொல்கிறார். சிறந்த திறமை வாய்ந்த தலைவர்கள் இல்லாமல் போவதும் தேவனுடைய நியாய தீர்ப்பேயாகும். கர்த்தர் இவ்விதமும் தண்டிக்கிறார். இன்றைய நாட்களிலேயும் இதை நாம் காணலாம். பிரியமானவர்களே, முன்பு இருந்தது போல இன்று திறமையான சிறந்த தலைவர்கள், அதிகாரிகள் இல்லையே என்று அநேகர் சொல்ல கேட்டிருக்கலாம். தியாகமான
மக்கள் மீது பற்று கொண்ட தேவ பக்தியுள்ள தலைவர்களை காணோமே என்று ஏங்குகிறவர்களாக மக்கள் இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேசம் கர்த்தருக்கு செவி சாய்க்காமல் போகிறது. கர்த்தர் தலைவர்களை விலக்குகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு செவி கொடுக்காததால் பஞ்சத்தை சந்தித்தது. அது மட்டுமல்ல, சிறந்த தலைவர்களும் இல்லாமல் போனார்கள். ஆம் அருமையானவர்களே, தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே அவர் ஒவ்வொரு வாய்ப்பு வசதிகளையும் விலக்கிக் கொண்டே வருகிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு செவி கொடுக்கும் இருதயத்தை கர்த்தர் தந்தமைக்காக அவரை துதிப்போமா? ஏசாயா 3:4 வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். இது எவ்வளவு துக்ககரமான ஒரு நிலைமை என்று பார்த்தீர்களா? பிள்ளைகள் போன்ற மூளை வளர்ச்சியுடைய அரசர்களை தேவன் அவர்கள் மேல் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு திறமை இல்லை, நாட்டை சிறப்பாக ஆளும் ஞானம் இல்லை. எனவே இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்றது என்று பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது நம்மை விட திறமையிலும் அறிவிலும் அனுபவத்திலும் குறைந்த ஒருவனை நம்மீது அதிகாரியாக ஏற்படுத்துகிறார். நாம் தேவனுடைய அன்பின் கரங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வராத பொழுது கொடுமையான கரங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளே நம்மை வைப்பார். நாம் ஏன் முன்பே கீழ்ப்படியக்கூடாது? அன்பின் கரத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வருவதற்கு தடை என்ன? ஏசாயா 3:5 பாருங்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். சமுதாயத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கும் தேவ கோபமே காரணம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, சமுதாய பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 3:8 ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. இதுவே ஏசாயா சொல்கிறதின் சுருக்கம். இன்று இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உண்டா? மக்களின் பாவத்தினாலே தேசம் இந்த விதமான விளைவுகளை சந்திக்கிறது என்று சுட்டிக்காட்டி சொல்லும் தீர்க்கதரிசிகள் ஏன் இன்று இல்லை? அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது என்று இந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்படுகிற காரியமே இஸ்ரவேல் தேசத்தின் அழிவிற்கு மிக முக்கியமான காரியம். அதற்கு மட்டுமல்ல, எந்த தேசமாயிருந்தாலும் அங்கே இப்படிப்பட்ட நிலை காணப்படுமானால் அது அழிவையே சந்திக்கும். கர்த்தருக்கு விரோதமாயிருப்பது கர்த்தருடைய தண்டனையை வருவிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம் தேவனோடு உள்ள உறவிலே கர்த்தருடைய பட்சத்திலே காணப்படுவோமாக. விரோதமாயில்லாமல் நண்பர்களைப் போன்று அவருக்கு ஆகிவிடுவோமா? தேவன் தம்மோடு உள்ள உறவின் அடிப்படையிலே ஒரு தேசத்தை நியாயம் தீர்க்கிறார். நாம் பேசுவதும் நாம் செய்வதும் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, ஏசாயா 3:9 பாருங்கள். அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். முன்பு மறைவாக செய்யப்பட்ட பாவங்கள் இன்று வெளிப்படையாக செய்யப்படுகின்றன. நம் முன்னோர்கள் சமுதாயத்திற்கு அஞ்சி அஞ்சி மிகவும் மறைவாக செய்த பாவங்களை இன்று மக்கள் வெளியரங்கமாய் செய்துவிட்டு, நாங்கள் எதையுமே மறைப்பதில்லை, எங்கள் மனது மிகவும் விசாலமானது என்றும் பெருமையடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறோம். சமுதாயம் வேண்டுமானால் இதை மெச்சிக்கொள்ளலாம். இந்த குடும்பத்தினர் மிகவும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதை மாய்மாலம் என்றே அழைக்கிறார். சமுதாயத்திலே நியாயமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேதத்திற்கு புறமான செய்கைகளை அவர் பாவம் என்றே அழைப்பார். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் அவர்களை பார்த்து தேவன் கூறுவார். ஏசாயாவின் நாட்களிலே காணப்பட்ட இந்த நிலையையே இன்றும் காண்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். தொடர்ந்து ஏசாயா 3:10 பாருங்கள்.
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆம், தேவன் தம்முடையவர்களை மீட்பதாக இங்கே வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 3:11 துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு வசனம் இதே கருத்தை வலியுறுத்துகிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீதியை செய்யும்போது நீதிக்குரிய பலன், துன்மார்க்க ஜீவியம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன். ஏசாயா 3:12 பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள். அதாவது இன்று சமுதாயத்தை பார்க்கும்போது வாலிபர்கள், சிறுவர்களே அதிகமான குற்றங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பாவங்களை துணிந்து செய்கிறார்கள். அநேக பெரிய குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். ஏன்? ஜனங்களுடைய பாவங்களே இதற்கு காரணம். பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதே இதற்கு காரணம். அடுத்து, ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதாவது பெண்களைப் போன்று பலவீனமானவர்கள் யூதாவிலே ஆண்டார்கள். திறமையற்றவர்களாக, தங்களுடைய அறிவை பயன்படுத்த இயலாதவர்களாக அரசர்கள் எழும்பினார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். சரியான பாதையிலே நடத்த வேண்டியவர்களே சரியாக நடத்தாமல் அழிவுக்கு நேராக நடத்துகிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். திறமையற்ற ஆளுநர்களை தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த போது அவர்கள் முன்னேற்றத்திற்கு நேராக நாட்டை நடத்துவதற்கு பதில் அழிவுக்கு நேராக நடத்த ஆரம்பித்தார்கள். எனவே தேசம் சீரழிவை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அருமையானவர்களே, அரசர்களின் திறமையும் தேவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பணிகளிலே திறமை உள்ளவர்களாக செயல்பட முடியும். காரியங்களை திறமையாக செய்ய முடியும். மேலும் நம்மை நடத்துகிறவர்களும் முன்னேற்ற பாதையிலே நடத்துவார்கள். ரோம வரலாற்றை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய வீழ்ச்சிக்கு வேறு யாரும் காரணமல்ல என்பதை நாம் அறியலாம். வெளியிலிருந்து எந்த தாக்குதலும் நடக்காமல் அது அழிவை கண்டது. காரணம் என்ன தெரியுமா? உள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனைகள். திறமையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்ததாக தேவன் எவ்வாறு தன் மக்களிடம் வழக்காடுகிறார் என்று கவனித்து பாருங்கள். ஏசாயா 3:13-14 கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சத் தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. இங்கே மூப்பரும் பிரபுக்களும் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேசத்தின் தலைவர்கள். தேவன் இந்த தலைவர்களை குற்றம் சாட்டுகிறார். ஏசாயாவின் காலத்திலே சில குறிப்பிட்ட மக்கள் செல்வந்தர்களாக மாறி மற்றவர்களை ஆளுகை செய்ய முயற்சித்தார்கள். சிறுமையானவரிடத்திலே கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளிலே இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வகையிலே சேர்க்கப்படுகிற செல்வம் ஆசீர்வாதமாய் இராது. இதனால் பிரச்சனைகள் தான் எழும்புகின்றன. ஒரு வீட்டிற்காயினும் சமுதாயத்திற்காயினும் அல்லது தேசத்திற்காயினும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. நாம் இவ்வாறு முறையற்ற வழியிலே செல்வத்தை சேர்க்கும் பொழுது தேவனுக்கு வெளியே இருக்கிறோம். எனவே தேவன் வழக்காட எழுந்திருந்து நியாயம் தீர்க்க வருகிறார். அப்பொழுது இதில் 2இல் 1 நாமே தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக மாறுகிறோம். தேவன் நம்மோடே வழக்காட வேண்டுமா அல்லது நியாயம் தீர்க்க வேண்டுமா? இந்த 2இல் 1 நாமே தெரிந்து கொள்ள விட்டுவிடுகிறார். இதில் 1 மூலம் அவர் செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகூடாத போது இது நடைபெறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 3:16 வாருங்கள். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்கத் திரிகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணின் அகந்தையை குறித்து வர்ணிக்கிறார். சரி, இந்த நிலைமைக்கு காரணம் என்ன?
அணிந்திருக்கிற அணிகலன்கள் அல்ல, இருதயத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே இதே கருத்தை இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நாம் இதை மனதிலே கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு போதகர் திருமண தம்பதிகளுக்கு முப்புரி நூல் சீக்கிரம் அறாது என்ற வசனத்தின் விளக்கத்தையே எப்பொழுதும் ஆலோசனையாக சொல்வாராம். முப்புரி நூல் திருமணத்தில் இருக்கிறது. முதலாவது நூல் உடல் ரீதியான நூல், இது திருமணத்தில் முக்கியமானது. இரண்டாவது நூல் மன இயல் சம்பந்தப்பட்டது, அதாவது ஒரே போலவே இருவரும் விரும்புவது. மூன்றாவது நூல் ஆவிக்குரியது, தங்களுக்குள் இருக்கிற அன்பை போலவே தேவனையும் அவருடைய பணியையும் அதிகமாக நேசிப்பது. இந்த 3 நூல்களும் இணைந்ததாக இருக்குமானால் அந்த திருமண வாழ்வு செழித்திருக்கும். ஒருவேளை உடல் ரீதியான அன்பாகிய நூல் மட்டும் செலுத்தப்படுமாயின் அவர்கள் அதை வெறுத்து விடும் நாட்கள் வரும். எனவேதான் பேதுரு சொல்கிறார், மனைவி கணவனை கவர்ந்து கொள்வதில் உடை, நகை, சிகை அலங்காரத்தை விட அவளுடைய இருதய அழகே முன்னிலை வகிக்க வேண்டும். அவள் இருதயம் சாந்தத்தினாலும் அமைதலும் உள்ளதாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய பிள்ளையின் குணம். அப்படிப்பட்ட அழகு இருக்குமாயின் குடும்ப வாழ்வு இனிமையானதாக இருக்கும். ஏசாயா இங்கே வசனத்திலே கூறுகின்ற பெண்மணியோ அப்படி அல்ல. மிகவும் பெருமையுடையவளாக, கவர்ச்சிகரமாக உடை அணிகிறவளாக காணப்படுகிறாள். அவர்கள் ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். மொத்தத்தில் இது அண்டைய இஸ்ரவேலை குறித்த ஓவியமாய் இருக்கிறது. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். நாம் முந்தின வசனத்தில் பார்த்தது போல சீயோன் பெண்கள் காணப்பட்டதினாலே தேவன் அவர்கள் சரீரத்தை அவமானத்திற்குள்ளாக ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அழகு பாழாக்கப்பட்டது. அவர்களுக்கு பால்வினை நோய்களை அனுமதிக்கிறார். ஏன்? அந்த பெண்ணின் பெருமை மற்றும் தகாத நடவடிக்கைகள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை பாருங்கள். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதரசங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டுக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகிப் போகுதலும் இருக்கும். இங்கே இஸ்ரவேலின் பெண்மணிகள் அணிந்திருந்த அணிகலன்களையும் உடைகளையும் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இவ்விதமாக உடுத்தி அணிந்து மகிழ்ந்திருந்தார்கள். அன்றைய நாகரிகத்தின்படி அவர்கள் இவ்விதம் அணிந்து மகிழ்வதிலே தவறில்லை. அவருடைய பிரச்சனை இருதயத்திலே இருந்தது. அவர்கள் பெருமை உடையவர்களாக, அகந்தையோடு நடக்கிறவர்களாக இருந்தபடியினால் தேவன் இவற்றையெல்லாம் அகற்றப் போவதாக சொல்கிறார். உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதே முக்கியம். உண்மையான அழகு வெளிப்புறமாக இல்லை, உட்புறமான இருதயத்திலேயே இருக்கிறது. அங்கே சாந்தமும் அமைதலுமான ஆவி வேண்டும். பெண்களின் உடை அலங்காரத்தை வைத்து ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் உடுத்துகிற விதம் சமுதாயத்தின் நிலைமையை வெளிப்படுத்திவிடும். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பாருங்கள்.
உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். ரோம சொரூபம் ஒன்றில் பெண் அழுது கொண்டிருப்பதைப் போன்று செய்யப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலின் சிறையிருப்பை பற்றி சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய எச்சரிப்புகளை கேட்டும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் அவர்களை தேவன் சிறைப்பிடிப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆழமான சத்தியத்தை கேட்பதும் சுவிசேஷத்தை கேள்விப்படுவதும் பாக்கியம். ஆனால் அதை கேட்டும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கீழ்ப்படியாமல் போவோமானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதும் அதிக நிச்சயம். அது மிக அதிகமானதாயிருக்கும். லூக்கா 12 அதிகாரம் 47-48 வசனங்களை பாருங்கள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவன் அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சரியானபடி அதற்கு பதில் கொடுக்கிறவர்களாக இல்லை, கீழ்ப்படியவில்லை. எனவே தேவன் அவர்களுக்கு மிக அதிகமான தண்டனையான எதிராளிகளின் கையிலே சிறைப்பிடிக்கப்படுவதை கொடுத்தார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறீர்களா? எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோடு பேசியும் இன்னமும் மனம் திரும்பாமல் உங்களுக்கு விருப்பமான காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த வேளையில் தானே ஒருமுறை கூட உங்களை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக, எவ்வளவு சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். காலத்தை தாழ்த்தாமல் இன்றே இப்பொழுதே நம்மை ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிய நீர் இன்றும் அதே வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே, எங்களுக்கு நீர் அதிகம் கொடுத்திருக்கிறபடினாலே உம்முடைய எதிர்பார்ப்பும் அதிகமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க, உம்முடைய எதிர்பார்ப்புகளை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நிலைவரமான ஆவியையும் தந்து நீரே அவர்களை பலப்படுத்தும். என்றென்றும் உம்முடையவர்களாக வாழவும், இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளவும் நீரே அனுக்கிரகம் பண்ணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.